அங்க போய் ஆத்தா ஈஸ்வரி என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய குடு, புருஷன் பேச்ச கேக்குற மாதிரி நல்ல புத்திய குடுன்னு வேண்டிக்கிட்டு அப்படியே உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு 108 தேங்காய் உடைச்சிட்டு வர்றேன். யாரு? நான் உங்க பேச்ச கேட்காம இருக்கேனா? ஆமா. இப்ப நான் நீங்க சொன்னதை கேட்காம இருந்தேன் சின்னையா. குலசாமி கோயிலுக்கு போனா நீங்க சொன்னப்போ நான் லீவ் போட முடியாதுன்னு சொன்னேன். ஆனா போய் தான் ஆகணும்னு நீங்க சொன்னப்போ நானும் சரின்னு கிளம்பிட்டேன்ல. ஆனா திடீர்னு அத்தை மயங்க விழுந்துட்டாங்க. அத்தை மயக்கம் போட்டதுனாலதான் கோயிலுக்கு போக முடியாம போச்சு. நீங்க முண்டக்கண்ணி ஈஸ்வரி கிட்ட போய் எனக்கு நல்ல புத்திய கூடுன்னு சொல்லிருக்கீங்க. இந்த ஈஸ்வரிய பத்தி அந்த ஈஸ்வரி என்ன நினைப்பா சின்னையா? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? வாய் கூசாம பழிய ஏன் மேல போடுறீங்களே. என்ன பத்தி என்ன சாமிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற ஈஸ்வரி தான் நானு அந்த முண்டக்கண்ணி அம்மனுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். உங்களை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. யாரு?